ஏன் ஆனந்தி தனியா வந்து உட்காந்துட்ட? ஆனந்தி, நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? கணவன் மனைவிக்குள்ள இந்த ஊழல் வர்றதுங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம். இந்த உலகத்துல ஊழல் வராத ஊழல்னா என்னன்னு தெரியும்ல உனக்கு? சண்டை. சண்டை வராத புருஷன் பொண்டாட்டி யாருமே இருக்க முடியாது. ஆனா அப்படி சண்டை வர்றதோட மிகப்பெரிய சந்தோஷமே என்னன்னு தெரியுமா? அந்த சண்டையெல்லாம் தாண்டி அவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் ஒன்று சேர்ந்து ஒரு கூடல்ல வாழ்றாங்கல்ல, அதுதான். கூடல்னா சண்டைன்னு சொன்னேன். கூடல்னா என்னன்னு புரியுதுல்ல ஆனந்தி? கூடல்ல வந்த எந்த கணவன் மனைவி உறவும் கூடல்ல தான் முடியும். அப்படி முடிஞ்சாதான் சந்தோஷம். இத நான் சொல்லல, வள்ளுவரே சொல்லியிருக்காரு. வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? கூடுதல் காமத்திற்கு இன்பம், அதற்கின்பம் கூடி முயங்கப் பெறின் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனந்தி. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வர்றது சகஜம்தான். ஆனா சமாதானம் ஆனதுக்கு அப்புறம் ரெண்டு பேருக்கும் நடுவில் ரொமான்ஸ் வரும் இல்லையா? அதைத்தான் பெருசுன்னு சொல்றாரு. இப்போ நீயும் நானும் கோர்ட்டு வரைக்கும் பஞ்சாயத்துக்கு போய் நிக்கிறோம். ஏன்னு சொல்லு. ஏன்னா உனக்கும் எனக்கும் ரொமான்ஸ் ஆனது ரொம்ப நாள் ஆச்சு. அதனால தான் நம்ம ரெண்டு பேருக்குள்ள பேசிக்க வேண்டிய பிரச்சனைய நம்ம கோர்ட் வரைக்கும் கொண்டு போய் நிறுத்தியிருக்கோம். ஆனந்தி, எல்லா பிரச்சனைக்கும் நான் ஒரு தீர்வு சொல்லட்டுமா? அது அது வேற எதுவுமே இல்லை ஆனந்தி. ரொமான்ஸ் தான். ரெண்டு பேரும் இன்னைக்கு எல்லா ஈகோ, தொந்தரவு, கடந்த கால பிரச்சனைன்னு எல்லாத்தையும் தூக்கி ஒதுக்கி வச்சிருவோம். நம்ம ஃபர்ஸ்ட் நைட்ல ஒரு மாதிரி சேர்ந்து வாழ்ந்தோம்ல, அது மாதிரி இன்னைக்கு நம்ம சேர்ந்து வாழலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். அப்படி சந்தோஷமா இருந்தா ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு இருக்கிற கோபம் பறந்து போயிடும் ஆனந்தி. இந்த 6 வருஷமும் நான் உன்னை கொடுமைப்படுத்திக்கிட்டே தான் இருந்திருக்கேன். இருந்தாலும் நீ ஏன் அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருந்த? உனக்கு பொறுமை ரொம்ப அதிகங்கிறதுனாலயா? அதனால இல்ல. அப்பப்ப நம்ம ரெண்டு பேரும் பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த ரொமான்ஸ் உனக்கு பிடிச்சிருந்தது. அதனால இப்படி எனக்கு ஒரு ரொமான்டிக் ஃபீல் கொடுக்கிற புருஷன் என்ன கஷ்டப்படுத்தினாலும் பரவாயில்லன்னு பொறுத்து போயிட்டு இருந்த. அதான் ஆனந்தி உண்மை. அதனால இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணலாம். நம்ம புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் கல்யாணமாகி எனக்கு நீ உனக்கு நானும் வாழ்ந்தோம். ஆனா அதெல்லாம் கொஞ்சம் வருஷத்துக்கு தான். அதுக்கப்புறம் எனக்கு நீ உனக்கு நாங்கிறத தாண்டி நம்ம ரெண்டு பேருக்கும் இன்னொரு உயிருக்காக வாழ்றது தான் அந்த உறவுக்கு கூடுதல் அர்த்தத்தையே கொடுக்கும். அந்த மாதிரி நீயும் நானும் இன்னொரு உயிருக்காக வாழ வேண்டிய அந்த தருணம் இப்ப வந்துருச்சு.
அதனால நான் இப்ப என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு அந்த நாளை எடுத்துக்குவோம். நம்ம அஹ், நம்ம 2 பேரும் ஒரு அழகான குழந்தை பிறக்கிறதுக்கான அஹ், உம், முயற்சியில ஈடுபடுவோம். நீ வேணா பாரேன், நமக்குள்ள இருக்கிற எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகி நீயே கோர்ட்டுக்கு வந்து என் புருஷன் கூட நான் சேர்ந்து வாழ்றேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லுவ பாரேன். ஆம், ம், ஆனந்தி, நீ என்ன சொல்ற? உனக்கு ஓகேவா? நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாமா? சீ, கையெடு. ஆமா, நீ என்கிட்ட ஏதாவது பேசிட்டு இருந்தியா என்ன? நல்ல பாட்டு கேட்டுட்டு இருந்தேன், மேல கை வச்சு பாட்டு கேக்குற மூடையே கெடுத்து விட்டுட்டேன். ஆனந்தி, நான் என்ன சொல்ல வரேன்னா, அடச்சி நிறுத்த. நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, ஆனா நான் எதையும் கேக்குற மாதிரி இல்ல. ஒழுங்கு மரியாதையா ரூமை விட்டு வெளியே போ. ஆனந்தி, கோர்ட்டு நம்மள சேர்ந்து வாழ சொல்லிருக்கு. ஒரே வீட்ல தான் சேர்ந்து வாழணும்னு சொன்னாங்க, ஒரே ரூம்ல சேர்ந்து வாழணும்னு யாரும் சொல்லல. ஏய் ஓ, இந்நேரம் என் அப்பா உனக்காக ஹால்ல பாய் தலகாணிலாம் விரிச்சு வச்சு ஃபேன் எல்லாம் போட்டு வச்சிருப்பாரு. சரியா? போ போ. ஆனந்தி, ஏய் போன்னு சொல்றேன்ல. பாட்டு கேக்குற என் மூட கெடுத்துட்டு என்ன ஆனந்தி? போ வெளிய போ. ஆனந்தி, போ முதல்ல. இரு இரு, மறுபடியும் நான் எல்லாத்தையும் ரீப்ளே பண்றேன். ஆனந்தி, இரு. வந்துட்டேன். இவ்வளவு நேரம் நம்ம ஃபீல் பண்ணி பக்கம் பக்கமா பேசினதெல்லாம் வேஸ்டா போச்சேடா.